பிரச்சனை என்று வருகிற போது நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு, எனி டைம் ஐம் அவைலபிள். எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு மேலே இருந்து செய்ய யாருக்கும் முடியாது. ஒரே ஒரு உயிர் தான் நமக்காக கூடவே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம்தான். 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் 40 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கி எல்லா விஷயங்களையும் அப்படி பிள்ளைகள் கூட இருக்க மாட்டார்கள் தானே. இது கசக்கிற உண்மை. ஆனால் இதுதான் உண்மை. 10 நாள் ஆகும்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. டாடி என்ன டைம் ஆகுது, நான் என்ன திரும்பி போகட்டா இல்லை லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணட்டா? நீ லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறா, உங்கள் அம்மாவுக்கு எப்போ சரியாகும்னு தெரியாது. எவ்வளோ நாள்ப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண. 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன செய்யறது? அதுக்கு மேலே முடியாதுப்பா, வேலையை விட்டு தூக்கிடுவான்ப்பா. உன் பேரனுக்கு அங்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுப்பா. பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கிறது. தப்புல, பாசம் இல்லைன்றதில்ல, அவர்கள் வாழ்க்கை அப்படி. அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிருச்சு. அப்ப யார் இருப்பாங்க என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிதான் கூட இருப்பார்கள். அதனால் எவ்ரிதிங் கேன் வெயிட். But what cannot wait is you have to say I love you to your spouse today.